சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வாயிலார் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக கொடுத்திருப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:33 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:47 சந்திர உதயம் என்பது மதியம் 12:23 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:51 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:23 முதல் 5:47 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:10 முதல் 1:34 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 2:59 முதல் மாலை 4:23 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:03 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா கிணற்றில் விழுந்த கழுதை அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு வயதான விவசாயி இருந்தானா. அந்த விவசாயி அவன் கொஞ்சம் ஒரு கழுதையை வளர்த்து வந்தானா. ரொம்ப நாளாவே அந்த கழுதை அவங்கிட்ட வளர்ந்துட்டு வந்தது. இந்த கழுதைக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. விவசாயிக்கு எதுக்கு சார் கழுதைன்னு சொன்னா பொதி சுமக்கிறதுக்காக தான் வச்சிருந்தான். அந்த கழுதை மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். இது கழுதை வச்சிருக்கணும்னு சொன்னாலே சலவை தொழிலாளி தான் வச்சுக்கணுங்கிறது இல்லையே. நிறைய கட்டிடக்காரர்கள் கூட கட்டிடம் கட்டுபவர் கூட வச்சிருப்பா. எதுக்குன்னா அந்த கழுதை மேல பொதிகளை ஏற்றி அந்த கருங்கல் சிமெண்ட் எல்லாம் ஏற்றி மேல கூட அனுப்பிச்சு விடுவா. தெரியுமா, நிறைய நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த விவசாயி தன்னுடைய நிலத்திற்கு அந்த மூட்டைகளை எடுத்து செல்லுதல், நிலத்திலிருந்து மூட்டைகளை கொண்டு வருவதற்காக எல்லாம் அந்த கழுதையை பயன்படுத்தி வந்தானா. அந்த கழுதைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவன் கூடயே வயலுக்கு வரும், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கோம், அப்படியே கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்புறம் திரும்ப வீட்டிற்கு வருமாம். அந்த மாதிரி ஒரு நாள் வரும் பொழுது அவனுடைய நிலத்திலேயே ஒரு அந்தி சாய்கின்ற நேரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அவனுடைய நிலத்திலேயே ஒரு பாழும் கிணறு அப்படிங்கிறது இருந்தது. அந்த கிணறு பார்த்தோம்னா வறண்டு போயிருந்தது, தண்ணியும் இல்லை. அதனால அந்த தண்ணி இல்லாத இவளுக்கு பெருசா ஞாபகம் இருக்கிறதுல படி வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கழுதையானது தவறி போய் அந்த கிணற்றிலே விழுந்து விட்டது. நல்ல வேலையா அந்த கழுதைக்கு பெருசா அடிபடலை. ஆனா கிணத்துல விழுந்துட்டு எப்படி மேல வர்றதுன்னு தெரியல. இருட்டிடுச்சு, வேற கத்திண்டே கிடக்குது. ரொம்ப பேன் கத்திண்டே இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு யோசிச்சு முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டான். திரும்பி காலில் போய் பார்த்தா அது முனறிண்டே கீழே படுத்துட்டே கிடக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யோசிக்கிறான். ஏன்னா அந்த ரொம்ப அது பாழும் கிணறா போயிட்டதுனால அதுல படிக்கட்டுலாம் எதுவுமே வைக்கல. இவன் உள்ள அது சின்ன கிணறு தான், அதனால பெருசா படிக்கட்டும் இல்லை. இதுக்காக ஏதாவது செலவு பண்ணி அதை ஒரு கயிறு கட்டியும் அதை தூக்க முடியாது. ஏன்னா கயிறு கட்டி இறங்குறதும் கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு முள்ளு புதர்லாம் சேர்ந்த ஒரு கிணறா இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்துட்டு இதை புதுசா இதை மேல இருந்து கொண்டு வரணும்னா இதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும். அவ்வளவு செலவுக்கு நம்ம ஒரு
புதுசாவே ஒரு கழுதையே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுட்டு அது தலையெழுத்து எப்படியாவது போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் யோசிக்கிறான். இந்த மாதிரி தவறி போய் விழுந்துட்டோம்ல, தர கிணறா இருக்கு, இந்த இந்த கிணறுனால ஒரு கழுதையை நான் இழக்க வேண்டியதா இருக்கு, அதனால இந்த கிணத்தை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்றோம். எல்லாரும் வந்து கொஞ்சம் அந்த மணல் மேடு பக்கத்திலே இருக்கு, அந்த மேட்டை கரைச்சி எல்லாம் நம்ம அந்த மண்ணு சேர்ந்து கொட்டினோம்னா அந்த கிணறு மூடிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல அவங்களாம் வந்து பாக்குறாங்க, அட பாவி மனுஷா, கழுதை கிணத்துக்குள்ள கிடக்குது அப்படின்னா வேற வழி இல்லை, என்ன பண்றது, குட்டி மூடிடுவான், மனுஷன் நம்ம தானே உழுந்து சாகணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அவன் சொல்றது நியாயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண் எடுத்து போட்டாங்களாம். அந்த மண்ணை கொண்டு வந்து அவன் அந்த கிணத்துக்குள்ள கொட்டுறான். கொட்டும் பொழுது அப்படியே யோசனையா தான் இருக்கு, அந்த கழுதை மேல விழுது, அது கத்துது, அது சிலுத்துக்குது, இதே மாதிரி பண்ண அவனுக்கு பார்க்கவே மனசு வரல. ஏதாவது பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நகர்ந்துக்கிறா, மண்ணை எடுத்து எடுத்து கொடுக்குறா, எல்லாம் மண்ணை கொட்டிகிட்டே இருக்கா. எல்லாம் மண்ணை கொட்ட கொஞ்ச நேரத்துல அந்த கழுதையினுடைய அந்த சத்தமானது அடங்கி விடுகிறது. என்னடா சத்தமும் ஒன்றும் வரல, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மண்ணை கொட்டிகிட்டே இருக்கா. ஒரு மண்ணு மூட்டை கரைச்சிட்டா, கிட்டத்தட்ட கடை நிறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்னதான் ஆச்சுன்னு மனசு கேட்கல, வந்து பார்க்கலாம்னு பார்த்தா அந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணிருக்கு, மண்ணை கொட்ட மேல வந்து மண்ணு உழுந்த உடனே மண்ணை அப்படி உதறி எழுந்திருச்சிருக்கு. அடுத்தது இவங்க மண்ணை கொட்டும் பொழுது மறுபடியும் எழுச்சி நின்று இருக்கு. திரும்பி மண்ணை கொட்டுறா, கொட்டின உடனே மேடான உடனே அந்த மேட்டு மேல ஏறி நின்று இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் மண்ணை கொட்டுறா, திரும்ப அந்த ஒரு மேடா ஏறி வர மேடு ஏற அந்த கழுதை தன் மீது இருக்கக்கூடிய அந்த மண்ணுகளை உதறி அந்த மேட்டு மேலேயே ஏறி நின்றுட்டே வந்திருக்கு. அந்த மண் மேடானது உயர அந்த கழுதையும் மேல வந்துருச்சா. மொத்தமா இவங்க கிணத்துல போத்த தண்ணி அந்த மண்ணை கொட்டி மூடின உடனேயே அந்த கழுதை மொத்தமாக மேலே வந்து ஏறி குதித்து வெளியே ஓடி விட்டதாம். ஆக இந்த கதையை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாமும் வாழ்க்கையிலே இது போல ஒரு பாழும் கிணற்றிலே விழக்கூடிய சூழல் என்பது வந்து சேரலாம். அப்போ நம்ம மேல மண்ணா வந்து உழலாம், எல்லோரும் நம்மை தூற்றலாம், என்ன வேணாம் பண்ணலாம், அட நம்மளை மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம் மீது எவ்வளவு குப்பை கூலங்களை கொண்டு வந்து கொட்டினாலும், நம்ம வந்து அந்த பாழும் கிணற்றிலே விழுந்திருந்தாலும் கூட நம்மளும் என்ன பண்ணணும் சொன்னா, நம்பிக்கையை விடாமல் நன்றாக அந்த கழுதை போலவே உதறிக்கொண்டு அவர்கள் கொட்டுகின்ற அந்த குப்பை கூலங்களையே ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு அது மேலேயே காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக ஆண்டவனை நம்பினால் போதுமானது. நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை. பாழும் கிணற்றிலே விழுந்தாலும் நம்மால் மீண்டும் வெளியே எழுந்து வர முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும், நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.